இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான்ப்பா இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சுட இறங்கின ஏஎஸ் அப்படிங்கிற படம்ப்பா. விஜய் சேதுபதியோட 51வது படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண ஆறுமுககுமார் அவரோட டைரக்ஷனில் தான் இந்த படம் உருவாகி இருக்குது. இந்த படம் ஒரு கேம்லிங் பேஸ் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை பார்ட் 2லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ண போறாரு ஒருத்தர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ இருக்குது. அவர் பண்ண போறாரு. தென்காசியில் ஷூட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி 20 நாள் ஷூட் தான் பெண்டிங்கில் இருக்கு. ஷூட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா 44லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல சூர்யா நடிக்க போற இந்த படத்துல ஃபீமேல் லீடா பூஜா ஹெக்டே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜோர்ஜ் ஜார்ஜ் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ரோலா இருக்க போது அவருக்கு இந்த படத்துல அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படிப்பட்ட பாடல்களா இருக்க போது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆருக்கும் வேர்ல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது இல்ல. கொரோனாகுமார் அப்படிங்கிற படத்துல நடிக்க வேண்டியதா இருந்தது. அந்த படத்துல நடிச்சு கொடுக்காம வேற ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு படம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தது. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்ப அந்த பைசெல்லாம் பேசி முடிச்சாச்சு. பிரச்சனை ஓவர். எஸ்டிஆர் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்ப அந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படிங்கறத. பிடி சாரோட பிரஸ் மீட்ல தான் இதை சொல்லியிருந்தாங்க. அதுலேயே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்ஸ்க்கு ரஜினி சார் கால் ஷீட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், டேரக்டர் யாருன்னு முடிவு பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவரோட கால்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஓடிடியா ரிலீஸ் ஆயிருக்குது ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படம். கலையரசன், சாண்டி, ஆதித்ய பாஸ்கர், கௌரி கிஷன், ஜனனி ஐயர், அம்மூர் அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு விக்னேஷ் கார்த்திகார்ல அடிய டேரக்டர் அவரோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ஹாட்ஸ்பாட். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது ஆஹா தமிழ்ல. நீங்க யாரெல்லாம் அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவான கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதெல்லாம் உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சு சேர்த்தாச்சு. இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.